வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முக்கியமான ஒரு சூப்பரான, அதாவது நீங்கள் வந்து டிக்டாக் அப்படின்னு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க. அது இப்போ தடை பண்ணுறதுக்காக அது வந்து சைனா அப்ளிகேஷன், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நாங்கள் சோசியல் மீடியாவில் உங்களோட ஃபோட்டோவை டிஃப்ரெண்ட் டைப்பாக எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் டைப்பாக க்ரியேட் பண்ணி அந்த ஃபோட்டோவை சோசியல் மீடியாலேயோ எதுலேயோ அப்லோட் பண்ணுறது. அதாவது நிறைய பேர் வந்து டிக்டாக்ல அப்லோட் பண்ணிட்டு இதை நிறைய வியூஸ் இதை இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகேங்களா? மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? அது அப்படி அப்ளிகேஷனோட பேர் வந்து VFly அப்படிங்கிற அப்ளிகேஷன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் எப்படியும் கண்டிப்பாக இருக்கும். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ப்ளே ஸ்டோருக்குலாம் போய்க்கிடுங்க. ப்ளே ஸ்டோருக்குலாம் போயிட்டு VFly அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் அப்ளிகேஷனே அந்த அப்ளிகேஷன் தான் வரும். இப்போ வந்து நான் இன்டர்நெட் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்டர்நெட் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே ரீட்ரை கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட் அப்ளிகேஷனே அந்த அப்ளிகேஷன் தான் வரும். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே VFly ஸ்டேட்டஸ் வீடியோஸ் டவுன்லோட், இதை வந்து VFly டீம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இதில் வந்து அப்டேட் பண்ண கேட்குது. அதாவது நான் வந்து அதை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதனால் அப்டேட் பண்ண கேட்குது. ஓகே, சரி, இப்போ அப்டேட் பண்ணனா பண்ணிக்கிடுங்க. நான் அப்டேட்டட் இல்லாத வெர்ஷன்லேயே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், VFlyயை நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. அந்த VFly அப்ளிகேஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அதில் ஃப்ரண்ட் அண்ட் ஹோம் பேஜே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். பாருங்கள், நான் ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல காமிச்சிடலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் எந்தெந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்தந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சிலவங்களுக்கு அது புரியாது, பார்த்துடுங்க. சிலவங்க மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துட்டு சும்மா சரி இந்த VFly அப்ளிகேஷனை உள்ளே போய் பார்ப்போன்ட்டு லாஸ்ட்டில் புரியாமல் மறுபடியும் வந்து வீடியோ பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. VFlyயை ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் வரும். ஓகேங்களா? மேலே சர்ச்சிங்கிற ஆப்ஷன் வரும், கீழே ஃபைண்ட் ஸ்டேட்டஸ் வரும், இப்படி நிறைய வரும். இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ, இப்போ வந்து ஆம் டேட்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன்லாம் இப்போ கிளிக் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் இந்த பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அதான் ஆம் டேட்டூ. அதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு அதில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஆம் டேட்டூவை நான் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். அதாவது இது வந்து ட்ரையல், அதாவது என்ன சொல்லலாம், இதை அப்படி சொல்லலாம்னா, இது வந்து ஃபுல் வெர்ஷன் கிடையாது. அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து ஆடை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆடை க்ளோஸ் பண்ண உடனே இதில் வந்து ஆம் டேட்டூ அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. இல்லை ஸ்டார்ட் மேக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் மேக்கிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா இது மாதிரி இப்போ வீடியோவில் ப்ளே இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி என்னோடய ஃபோட்டோ வரணும் அப்படின்னா ஸ்டார்ட் மேக்கிங் கொடுத்தே ஆகணும். ஸ்டார்ட் மேக்கிங் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே 60%, 72%, 96%, 100% லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி முடித்ததுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், அதில் ரீப்ளேஸ் த ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு சாங்கு வரும். அந்த சாங்கையும் உங்களுக்கு நான் வந்து இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த சாங் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கும் போது தெரியும். இதில் வந்து ரீப்ளேஸ் த ஃபோட்டோங்கிற இடத்துல இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணணும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி தான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்னோடய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணியாச்சு. அது வந்து கேலரியில் உள்ள ஃபோட்டோவை செலக்ட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? நான் அந்த கேலரியில் என்னோடய ஃபோட்டோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் செலக்ட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ண போகிறேன். ஏதாவது ஆட் வந்துன்னா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்போ கேலரியில் என்னோடய ஃபோட்டோ இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி இதில் 2 ஃபோட்டோ இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் உள்ள ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியாச்சு. அந்த ஃபோட்டோ வந்து வீடியோக்கில் இப்போ வந்து ப்ளே ஆகும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எப்படி என்ன அழகாக ப்ளே. அந்த ஃபோட்டோவோட நான் ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ண சொல்லுது. அதாவது உங்களுக்கு எது மட்டும் வேணுமோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அதை மட்டும் செலக்ட் பண்ண போது நான் ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கொடுக்குறேன். ரைட் சைடில் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்த உடனே வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், வெயிட் a few minutes அப்படின்னு சொல்லுது. few மினிட்டுக்கு அப்புறம் வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஹேண்டில் என்னோடய ஃபேஸ் வர மாதிரி ஒரு வீடியோவை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அந்த வீடியோ ப்ளே ஆச்சு பார்த்தீங்களா?
பாருங்கள். இது இப்போ வந்து இது மட்டும் கிடையாது. இப்போ நான் வந்து பேக் வரேன். பேக் வந்து என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள், கீழே வந்தீங்கன்னா என்னென்னமோ எஃபெக்ட் இருக்குது. அதில் உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்குது. அது மேலே பாருங்கள், மேஜிக் வீடியோன்னு இருக்குது, இந்த லவ் இருக்குது, நேம் இருக்குது, பர்த்டே இருக்குது, காட் இருக்குது. இதில் எதில் என்னென்னமோ இருக்குது. நம்ம ஃபன்னின்னு இருக்குது. இந்த ஃபன்னிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபன்னியாக என்னென்ன பண்ணலாமோ, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னியாக என்னென்னலாம் பண்ணலாமோ உங்கள் ஃபோட்டோ. இந்த பாருங்கள், ரன்னிங் நருட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரன்னிங் நருட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் இந்த ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து அதோட ஓடிட்டு நடக்கும். நீங்கள் அதை ஸ்டார்ட் மேக்கிங் கொடுத்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியாமல் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது இந்த அப்ளிகேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி விடுவேன். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களும் போட இருக்கணும். நம்ம சேனலோட இணைந்திருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவான்.